திருநெல்வேலியிலிருந்து பாபநாசம் சென்று கொண்டிருந்தது பேருந்து. தருவை அருகில் வந்தபோது வயதான அம்மா ஒருவர் எழுந்து கண்டக்டரிடம், "கல்லிடக்குறிச்சி வந்துடுச்சா?" என்று கேட்டார். "கல்லிடையா? அதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்குமா?" என்றார் கண்டக்டர். "சரி, சேராம அதே வந்தது." "சார், கல்லிடக்குறிச்சி வந்துடுச்சா?" "அட இன்னும் இல்லைம்மா, வீரவநல்லூர் தாண்டியது பஸ்." "கல்லிடக்குறிச்சி வந்துடுச்சா?" "ஐயோ அம்மா, உங்கள் இம்சை தாங்கலை. பேசாமல் கண்ணை மூடிட்டு தூங்குமா. பரப்பாடி வந்தா நானே சொல்கிறேன்." "சரி." அந்த அம்மா கண்களை மூடி தூங்கலானார். பேருந்து அம்பாசமுத்திரம் தாண்டி கொண்டிருந்தது. "கண்டக்டர் சார், கல்லிடக்குறிச்சி வந்துடுச்சா?" தூங்கி எழுந்த அந்த அம்மா கேட்டார். கண்டக்டருக்கு தூக்கி வாரி போட்டது. "ஐயையோ, நான் மறந்துட்டேனே, நீ ஏம்மா தூங்கின?" பழியை அந்த அம்மா மீது தூக்கி போட்டார் கண்டக்டர். பேருந்தில் இருந்த அத்தனை பேரும் கோபமும் கண்டக்டர் மீது திரும்பியது. "பாவம் அந்த அம்மா, வண்டியை திருப்பியா? திரும்ப கல்லடைக்கு கொண்டு போய் அந்த அம்மாவை விட்டுட்டு திரும்பி வா." அநேகமாக எல்லோரும் சொன்னார்கள். கண்டக்டருக்கும் டிரைவருக்கும் வேறு வழி தெரியவில்லை. பேருந்தை திருப்பினார். வந்த வழியே கல்லிடைக்குறிச்சி செஞ்சது. ஒரு வழியாக சில மணித்துளிகளில் கல்லடை வந்தது. "எம்மா இறங்குமா." சலித்தபடியே கண்டக்டர் கூறினார். பேருந்தில் இருந்த பயணிகளுக்கு முகத்தில் வெற்றி புன்னகை. சாவகாசமாக எழுந்த அந்த அம்மா மேலே இருந்த பையை எடுத்து பிரித்து அதிலிருந்து ப்ரெஷர் மாத்திரையை எடுத்து போட்டு முழுங்கி தண்ணீர் குடித்து திரும்ப அமர்ந்து தூக்கத்தை தொடர்ந்தார். "என்னம்மா, கல்லிடையில் இறங்கலையா?" கண்டக்டர் கேட்டார். "நான் ஏன் கல்லிடையில் இறங்கணும்? கல்லிடைக்குறிச்சி வந்த உடனே ப்ரெஷர் மாத்திரை மறந்துடாமல் போட்டுடுன்னு என் பையன் சொல்லி அனுப்புனான். அதான் நான் பாபநாசம்லாம் போகணும்." இப்போது கண்டக்டருக்கு ப்ரெஷர் படு பயங்கரமாக எகிரத் தொடங்கியது. இது ஒரு நகைச்சுவையாக இருந்தால் கூட சில சமயம் இந்த மாதிரி தான் நடக்கும். மற்றவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது முதல்ல நம்ம காது கொடுத்து கேட்கணும். அப்படின்னா தான் பின்னாடி வரப்போகிற பிரச்சனையை சமாளிக்கலாம்.